எக்ஸ் வலைதளம் மற்றும் செயலி மீது சைபர் தாக்குதல் நடந்ததாக அந்நிறுவனத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் பல நாடுகளிலும் திங்கட்கிழமை எக்ஸ் தளம் இயங்கவில்லை என்று அதன் பயனர்கள் புகார் தெரிவித்தனர். பின்னர் அந்த இணையதளம் மற்றும் செயலிகள் இயல்பு நிலைக்கு திரும்பின. இந்த சூழலில் தங்கள் தளம் தினசரி தாக்கப்படுவதாக எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தினசரி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தாலும் திங்கட்கிழமை நடந்த தாக்குதல் ஒன்றிணைக்கப்பட்ட தாக்குதல் என்றும் தாக்குதலுக்கு அதிக வளம் தேவைப்பட்டிருக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். தாக்குதல் நடத்தியது ஒரு குழுவா அல்லது தனி நாடா என்று தேடி வருவதாகவும் எலான் மஸ்க் பதிவிட்டுள்ளார். கடன் சுமை அதிகரித்துள்ளதால் மகாராஷ்டிரா பட்ஜெட்டில் மகளிர் நிதி உதவி திட்டத்திற்கான நிதி 10,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் லட்கி பஹின் திட்டத்தை கடந்த ஜூலை மாதத்தில் மகாயுதி கூட்டணி அரசு அறிமுகப்படுத்தியது. இதன்படி மகளிருக்கு மாதம் 1,500 ரூபாய் பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு லட்கி பஹின் திட்ட நிதியை மாதம் 2,100 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் ஆட்சியை பிடித்த மகாயுதி கூட்டணி தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அதில் கடந்த ஆண்டு அளிக்கப்பட்டதை விட 10,000 கோடி ரூபாய் நிதி குறைக்கப்பட்டுள்ளது. 2,100 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என்ற எந்த அறிவிப்பும் அதில் இடம்பெறவில்லை. மகாராஷ்டிரா அரசின் கடன் சுமை இதுவரை இல்லாத அளவாக 9,30,000 கோடி ரூபாயாக உள்ளது. சூர்யாவின் கங்குவா படம் நன்றாக இருந்த போதிலும் கடுமையான விமர்சனங்கள் வந்ததாக நடிகை ஜோதிகா ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தனது கணவரின் படத்தில் அதிக முயற்சிகள் இருந்தபோதும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதாக நடிகை ஜோதிகா பேசியுள்ளார். பூஜா தல்வார் ஷோ என்ற யூடியூப் பக்கத்துக்கு நடிகை ஜோதிகா பேட்டி ஒன்றை அளித்தார். அப்போது விமர்சனங்கள் பற்றிய கேள்விக்கு நடிகை ஜோதிகா காட்டமாக பதிலளித்தார். An immense number of commercial bad films down south which have done really well and which have been reviewed quite large-heartedly. So when it came to my husband's film, which I didn't think was reviewed quite harshly for quite, you know, maybe there were portions which were not right, but on the whole there was a lot of effort put. It was one of its kind, and when I did see harsher reviews for that than other films which have been pathetic, I would say, very frankly, that got to me, and I was more upset. தென்னிந்திய சினிமா ஆணாதிக்கம் நிறைந்ததாக இருப்பதாகவும் அவர் அண்மையில் பேசியிருந்தது சர்ச்சையான நிலையில் விமர்சகர்களை ஜோதிகா கடுமையாக சாடி இருப்பது திரையுலகில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரும்பும் திசையெல்லாம் மனித தலைகளாக காட்சியளிக்கும் இந்த காட்சி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பதிவு செய்யப்பட்டது. மசன் ஹோலி என்று அழைக்கப்படும் திருவிழா வாரணாசியில் உள்ள மணிகர்ணிகா காத் என்ற பகுதியில் நடைபெற்றது. ரங்குபர் ஏகாதசிக்கு அடுத்த நாளில் இந்த மசன் ஹோலி கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் தலைமீது சாம்பலை தூவி ஹோலி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வாரணாசியில் குவிந்தனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் அமைச்சர் TRB ராஜா, MP தயாநிதி மாறன் சந்தித்து பேசினர். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பிற மாநிலங்களுக்கு நேரில் சென்று விளக்க அமைச்சர்கள், MPக்கள் அடங்கிய குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. அதன்படி ஒடிசா சென்ற அமைச்சர் TRB ராஜா, MP தயாநிதி மாறன் அடங்கிய குழு புவனேஸ்வரில் ஒடிசா முன்னாள் முதலமைச்சரும் பிஜு ஜனதாதள தலைவருமான நவீன் பட்நாயக்கை நேரில் சந்தித்து பேசினர். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடக்கும் கூட்டத்தில் பிஜு ஜனதாதளம் பங்கேற்க உள்ளதாக கூறினார். These states are developing states which control the population, and for that we have to pay the price. So the meeting which is on the 26th, he said he'll definitely attend the meeting on the 22nd and share his views and said he will fight along with us in the unfair deal with it. தங்களுடன் சேர்ந்து போராட தயாராக இருப்பதாக நவீன் பட்நாயக் கூறியதாகவும் தயாநிதி மாறன் தெரிவித்தார். சென்னை உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழு தொடர்பான அரசாணையை திரும்பப் பெற ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியுள்ளார். சென்னை உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்திற்கான விண்ணப்பதாரரை அடையாளம் காண 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள தேடல் குழுவில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் உறுப்பினர் இல்லாததை சுட்டிக்காட்டியுள்ள ஆளுநர் RN ரவி, ஏற்கனவே அமைக்கப்பட்ட தேடல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு உறுப்பினரையும் சேர்த்து தேடுதல் குழு அமைக்க தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார்.
பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கில் மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்தால் மாணவர்களின் எதிர்காலம் என்ன ஆவது என ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் சென்னை உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தொடர்பான அரசாணையை திரும்பப் பெற ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரிய மனு மீது பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை பாலியல் புகார் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சீமான் வீட்டு கதவில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்ததாக அவரது பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோரை நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட சுபாகர், அமல்ராஜ் ஆகியோர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றம் திங்கட்கிழமை தள்ளுபடி செய்தது. இதையடுத்து இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் அரசியல் உள்நோக்கத்தில் தாங்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறிய குற்றச்சாட்டு அனைத்தும் தவறானது என்றும் துப்பாக்கிக்கு உரிய அனுமதி இருப்பதால் ஆயுத தடுப்பு சட்டப்பிரிவில் கைது செய்ய முடியாது என்றும் தெரிவித்தனர். இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனு குறித்து பதிலளிக்க ஏதுவாக வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர்கள் தரப்பு வழக்கை புதன்கிழமை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என கூறினர். இதையடுத்து மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வியாழக்கிழமைக்கு தள்ளி வைத்தார். பள்ளிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட 23 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, என்ன விவரம்? கடந்த சில ஆண்டுகளாகவே, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகவே பள்ளிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து அவர்களுடைய கணக்கெடுப்பு என்பது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய உத்தரவின் பேர் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிலையில் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட 23 பேரை பணியில் இருந்து தற்போது நீக்கி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட 46 பேர் மீது விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் அவர்களில் 23 பேர் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் தற்போது பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி லிபிகா. தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். கரூரில் கல்லூரி மாணவியை கடத்திய இளைஞர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் ஈசநத்தம் பகுதியைச் சேர்ந்த 19 வயது மாணவி தான்தோன்றிமலை பகுதியில் அமைந்துள்ள கல்லூரிக்கு பேருந்திலிருந்து இறங்கி நண்பர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆம்னி வேனில் வந்த ஒரு கும்பல் மாணவியை பட்டப்பகலில் கடத்தி சென்றது. இது தொடர்பான புகாரில் டிஎஸ்பி தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் அவரக்குறிச்சி சாலை அருகே உள்ள வீட்டிலிருந்து மாணவி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்த நந்தகோபால் என்பவரையும் மாணவியை கடத்த உதவிய நந்தகோபாலின் தாய், பாட்டி உட்பட 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆம்னி வேன் பறிமுதல் செய்யப்பட்டது. மீட்கப்பட்ட கல்லூரி மாணவி அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரை கடத்தியவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் சம ஊதியம் கிடைக்கிறதா என்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இது பற்றி அவர் எழுப்பியுள்ள எழுத்துப்பூர்வமான கேள்விகளில் இந்திய விளையாட்டுத் துறையில் பாலின ஊதிய இடைவேளை குறித்து அரசாங்கம் அறிந்துள்ளதா என்று கேட்டுள்ளார். பாலின ஊதிய இடைவெளியை குறைப்பதற்கு வீராங்கனைகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க சட்ட மாற்றங்களை அரசு அறிமுகப்படுத்த திட்டமுள்ளதா என்றும் வினவியுள்ளார். இந்த கேள்விகளுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பதிலளித்துள்ளார். அதில் விளையாட்டு என்பது மாநில பட்டியலில் இருப்பதால் விளையாட்டு மேம்பாடு மற்றும் ஊக்குவிக்கும் முதன்மையான பொறுப்பு மாநில அரசுகளை சேர்ந்தது என்றும் மாநில அரசுகளின் முயற்சிக்கு ஒன்றிய அரசு துணை புரிவதாகவும் கூறியுள்ளார். ஒன்றிய அரசும் பல்வேறு ஊக்குவிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட விவரங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சக இணையதள பக்கத்தில் கிடைப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான விளையாட்டு என்ற பிரத்யேக துணை திட்டம் உள்ளதாகவும்
உள்ளதாகவும் கூறியுள்ளார். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே மாதிரியான சம ஊதியம் வழங்க சம ஊதிய திட்டம் 1976 மத்திய அரசு இயற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.